உலகத்தில் பேசிக்கிட்டே இருந்தால் வெறுத்துருவாங்க, பேசாமல் இருந்தால் மறந்துடுவாங்க. அதனால தான் நம்முடைய வார்த்தை எப்பொழுதும் சுருக்கமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், கடவுள் எப்பொழுதும் இந்த உடைந்த பொருட்களை தான் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்துகிறார். உடைகிற மேகங்கள் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, உடைந்த நிலம் விதைவதற்கு ஆயத்தமாகிறது, நிலத்தில் விழுந்த நெல் உடையும் பொழுது முளைக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உடைந்திருந்தால் கடவுள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை உருவாக்குகிறார்னு அர்த்தம். சங்கீதம் 51:17 சொல்லுது, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒருத்தர் சிரிச்சுட்டே கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உணர்வே இல்லைன்னு அர்த்தம் அல்ல, கோபத்தை காட்டக்கூடாது என்பது தான் அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் உடைக்கப்பட்ட நபராக இருந்தால் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம்.